குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WH11 வந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். பட் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாததால் நான் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WH11 வந்த ஸ்டூடெண்ட்ஸு எதனால் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட லோயர் செமஸ்டர் அரியர் எக்ஸாம்ஸை எழுதியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஃபைனல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பேப்பரோ செகண்ட் இயர் பேப்பரோ, உதாரணத்துக்கு 4th செம்மு 5th செம்மு 3rd செம் அந்த மாதிரி லோயர் செமஸ்டர் அரியர் பேப்பரை உங்கள் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமோடு சேர்த்து எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லோயர் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கும் சேர்த்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு ஹோல்ட் ஆகிருக்குப்பா ஓகேங்களா. உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜூனியர்ஸு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ரிசல்ட்டை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்களோ ஸோ அதே டைமில் தான் WH11 வந்த ஃபைனல் இருக்கும் ரிசல்ட்டை அதே டைமில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு செப்டம்பர் 20லேருந்து செப்டம்பர் 30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை எதிர்பார்க்கலான்னு. ஸோ அதே தான்ப்பா ஃபைனல் இயர் உங்களுக்கோ யார் யாருக்கு WH11 வந்துச்சோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். உங்களுக்கும் அதே செப்டம்பர் 20லேருந்து 30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை நீங்களும் எதிர்பார்க்கலாம் இல்லை அப்போ உங்களுக்கு கம்பல்சரி பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிஃபை ஆகிடுச்சின்னா இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னாப்பா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க.